இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் இதுவரை நம்மை நடத்தி வந்தாரே. எத்தனையோ சூழ்நிலையில நம்மை சுமந்து கொண்டு வந்த ஆண்டவர் இந்த நாள் வரை கூட்டி சேர்த்திருக்கிறாரே. இந்த காலை நேரத்திலே அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். திருமறையிலே பாருங்க, சங்கீதம் 102:16 திக்கற்றவருடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்று வாசிக்கிறோம். He shall regard the prayer of the destitute. திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு ஆண்டவர். அம்மா, நம்ம எல்லாம் திக்கற்ற பிள்ளைகள் தான். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பாடுகளை சந்திக்கிற மக்கள் தான். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்கள் தான். இன்னைக்கு நிறைய சூழ்நிலையில நம் திக்கற்ற நிலையில காணப்படுகிறோம்ல. நாம் என்ன தீர்மானம் எடுக்கணும், என்ன முடிவு செய்யணும், எனக்கு ஆதரவு யார், எனக்கு ஆலோசனை தருவது யார் என்று சொல்லி நம் உலகத்துல வருகிற பிரச்சனையினுடைய அழுத்தத்தினால நம்மால சரியா கூட வாழ முடியாதபடி தடுமாறி போகிறோம்ல. திக்கற்ற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். யாராவது ஒரு அன்பான ஆலோசனை சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறோம். யாராவது ஒரு நம்பிக்கையின் வார்த்தை சொன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று யோசிப்போம். நாம் ஒரு நல்ல செய்தி கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கின்றோம். ஆனால் திருமறை சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்கள் ஜெபத்தை நிச்சயமாய் நான் அங்கீகரிப்பேன். உங்க ஜெபம் என்னைக்குமே வீண் போகாது. திக்கற்ற சூழ்நிலையில நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றுமே விலையேற பெற்றது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பலன் நம் பண்ணுகிற ஜெபம் தான். அந்த ஜெபம் தான் நம் திக்கற்ற நிலையில இருந்தாலும் கூட நம்மை இந்த உலகத்தில் வாழ செய்யக்கூடிய வல்லமை பெற்றது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்ற மக்கள் பண்ணுகிற ஜெபத்தை நான் சதி பண்ணவே மாட்டேன். இந்த உலகம் பணக்காரருடைய வார்த்தை கேட்கும், அதிகாரமுள்ள மக்களுடைய வார்த்தை தான் எடுபடும். நம்மோடு கூட இருக்கிற மக்கள் வல்லமை நிறைந்த மக்களாக இருந்த அந்த வார்த்தைகள் குரல்கள் எடுபடும். நாம் பல விதங்களிலே குரல் எழுப்பியும் கேட்கப்படாமல் காணப்படுறோம்ல. ஆண்டவரை நோக்கி குரல் எடுப்புங்க. ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை மட்டும் சார்ந்து நெல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும் உங்கள் இருதயத்தை ஊத்தி விடுங்கள். அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த புதிய நாளில ஆண்டவரே, நான் திக்கற்ற நிலையில தான் இருக்கப்பா. எனக்கு நீர்தான் எனக்கு பலனாய் இருக்க வேண்டும். நீர்தான் எனக்கு நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நீர்தான் எனக்கு துணையாய் இருக்க வேண்டும். என்னுடைய சூழ்நிலையை மாற்றும் என்று அவருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற ஜெபம் விலையேற பெற்றது. கவலைப்படாதிருங்கள். திக்கற்ற பிள்ளைகளாகி நமது வாழ்க்கையில நம்ம ஏறெடுக்கிற ஜெபத்தை ஆண்டவர் புறக்கணியார், அங்கீகரிப்பார். இன்னைக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு மிகப்பெரிய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிற ஆண்டவர் நீரப்பா. இந்த காலை நேரத்தில் நாங்கள் திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட திக்கற்ற நிலையில இருக்கக்கூடிய அனுபவம் தானப்பா. எங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தாரும். எங்களுடைய கூக்குரலின் ஜெபத்திற்கு பதில் தாரும் அப்பா. எங்கள் புலம்பலுக்கு நீர் பதில் தாரும் ஆண்டவரே. நிச்சயமா எங்கள் உள்ளத்துல இருக்கிற பாரங்கள் எல்லாம் மறைந்து உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த நாள் ஒரு மிகப்பெரிய அற்புதம் உருவாகட்டும். அதிசயங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.